புளிக்குழம்புக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு 2 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 3 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு இதிலே கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்து நம்ம கரைக்க முடிஞ்ச அளவு கரைச்சிட்டு, கரைக்க முடியாத தக்காளியை நம்ம வெங்காயத்தோடய சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் இதில் 10 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து இது தேவையான அளவு உப்பு சேர்த்து சிம்மிலே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து இதில் ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றி நல்லா கொதித்ததும் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம பரிமாற வேண்டியது தான். இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ்க்கு நம்ம நூ குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.